தென்னந்தோள் யார்? காக்க வந்த கடவுள், குலத்தை காக்க வந்த கடவுள். கடவுள் எல்லா வீட்டுக்கும் வரமாட்டா. கடவுளுடைய அவதாரம் நம் குடும்பத்தை காக்க வந்த கடவுள், குல தெய்வம். நீ நினைக்கிற மாதிரி பெண் நினைச்சா என்ன ஆகும்? பெண் என்பவள் கடவுளுடைய அவதாரம். நல்லா தெரிஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் யோசி. ஆம்பளன்ற வர்க்கம் அடக்குமுறையால பெண்களை வச்சிருக்கிறீங்க. ஆனா எல்லாத்திலும் உயர்ந்தவது யார்? பெண். மின்பின் தெரியாதவன் நல்லவனா கெட்டவனா கேடு கட்டவனா தெரியாத உன் கூட இணைஞ்சி உனக்கு குழந்தை பெற்றுட்டு உன் குற்றத்தால திருப்திப்படுத்தி உன்னை வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில கொண்டு வராளே, எனக்கு தெரியுமா? அந்த கடவுள் மகாலட்சுமி துணையானவருங்க. குடிபோதையில தான் என்ன செய்யறோன்னு தெரியாம புருஷர் சொன்ன வார்த்தையை கேட்டு பிரஷர் தாங்க முடியாம நீயும் வேணாம் உன்னோட சகவாசமும் வேணாம் என்று சொன்ன மனைவி. இந்தப்பா என்ன பேசுற நீ? மனைவி அப்படிங்கிறவ தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு இங்க ஒரு காவலர் அட்வைஸ் செஞ்ச வீடியோ வைரல். தென்னந்தோள் யார்? காக்க வந்த கடவுள், குலத்தை காக்க வந்த கடவுள். கடவுள் எல்லா வீட்டுக்கும் வரமாட்டா. கடவுளுடைய அவதாரம். கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு மனைவிமார்கள் எத்தனையோ விஷயங்களை தாங்கிக்கிறாங்க. ஆனா இங்க ஒருத்தர் குடிக்காதன்னு படிச்சு சொன்னாலும் மதுக்கடையில போய் மது அருந்திட்டு வரதாவும் சொல்லியிருக்காரு. சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில போக்குவரத்து ஆய்வாளரான மணவாளன் அப்படிங்கிறவரு ஆய்வுல ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ குரோம்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருத்தர் அதிகப்படியான மது போதையில வாகனம் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்யும் போது மனுஷன் 80% மேல போதையில இருந்தது தெரிய வந்திருக்கு. விசாரணை செஞ்ச போது வீட்டுக்கு மது வாங்கிட்டு போனா வீட்டுல வச்சு மது அருந்த மனைவி சம்மதிக்கல அப்படின்னும் மதுக்கடையில போய் மது அருந்திட்டு வரதாவும் சொல்லியிருக்காரு. இதனால டென்ஷனான ஆய்வாளர் மனைவி அப்படிங்கிறவங்க தாய்க்கு பின் நமக்கு ஒரு தெய்வம் அப்படின்னும் நாம யாருன்னு தெரியாம முன்பின் அறியாம நம்ம கூட திருமணம் செஞ்சுக்கிட்டு நமக்காகவே வாழ்ற ஒரு தெய்வத்தை இப்படி கொச்சைப்படுத்துறியே அசிங்கப்படுத்துறியே அப்படின்னு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல பயங்கரமா கிளாஸ் எடுத்திருக்காரு. இவர் கிளாஸ் எடுத்த இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி பெண் நினைச்சா என்ன ஆகும்? பெண் என்பவள் கடவுளுடைய அவதாரம். நல்லா தெரிஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் யோசி. ஆம்பளன்ற வர்க்கம் அடக்குமுறையால பெண்களை வச்சிருக்கிறீங்க. ஆனா எல்லாத்திலும் உயர்ந்தவது யார்? பெண். அப்பா அம்மா அண்ணன் தம்பி சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு மின்பின் தெரியாதவன் நல்லவனா கெட்டவனா கேடு கட்டவனா தெரியாத உன் கூட இணைஞ்சி உனக்கு குழந்தை பெற்றுட்டு உன் சுற்றத்தால திருப்திப்படுத்தி உன்னை வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில கொண்டு வராளே, எனக்கு தெரியுமா? அந்த கடவுள் மகாலட்சுமி துணையானவருங்க. நீ போய் சாப்பிட போற பின்னாடி அது என்ன அப்படி சாப்பிட்டு என்ன சாதிக்க போறீங்க? என்ன அப்படி ஒரு சுகம்? குழந்தைங்க போகும்போது நயனான்னு வருது, அது ஒரு போதை. சிற்றின்பத்தை விட பெரின்பம் மேல்றான் பசங்க போன நயனா எப்படி இருக்கிற நயனா அப்படின்றது. கடவுளுடைய தன்னுடைய மனதை முழுமையா கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற அதுவே பெரிய இன்பம். உண்மைதானே? அது விளக்கம் நான் சொல்ல வேண்டியதில்லை, கூர்ந்து கவனித்து பாரு. தென்னந்தோள் யார்? கடவுள் எல்லா வீட்டுக்கும் வரமாட்டா. கடவுளுடைய அவதாரம். அந்த பெண்ணை திட்டக்கூடாது. அவ நம்மள குலங்காக்க வந்த கடவுள், குலத்தை காக்க வந்த கடவுள். நமக்கு அல்ல, நம் குடும்பத்தை காக்க வந்த கடவுள், குல தெய்வம். உன் கூட வாரிசு அவ இல்லாத நீ வாரிசு பெற்று கொடுக்க முடியுமா? என் வாரிசு என் பரம்பரை இப்படி என்ற யார் வர்றது? அந்த பெண் வீட்டுல கண்ணீர் விட்டா அந்த வீடு நல்லா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ.